ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குச்சி கிழங்கு, அந்த கிழங்கு எடுத்து தோல் எடுத்து சீவி துருவி வச்சுக்கணும். துருவி 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 அப்புறமேட்டு பட்டாணி பருப்பை எடுத்து வரமிளகாவை போட்டு அதை ஊற வச்சு அதுக்குமேட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு சோம்பு, இஞ்சி, உப்பு தேவையான அளவு போட்டு பரன்னு ஆட்டி, அப்புறமேட்டு சீவின கிழங்கை எடுத்து அதையும் மிக்சியில் போட்டு கரன்னு அரைச்சி அதை பண்ணி ஒரு பேசனில் எடுத்து அரைச்ச வந்துட்டு பட்டாணி பருப்பு அரைச்சது. அப்புறமேட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அப்புறமேட்டு இந்த துருவின மிக்சியில் அடித்த அந்த கிழங்கு வடையும் போட்டு நல்லா பெசன்னு பிசைஞ்சு அப்படியே முறுக்கு புளியிற மாதிரி புழிஞ்சு எடுத்து, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா தட்டி பார்த்து உருண்டை நல்லா ஒரு 10 உருண்டை எடுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு எண்ணெயில் போட்டு பொறுன்னு பொரித்து எடுத்தோம்னா கிழங்கு வடை ரெடி. அதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, நல்லா மூக்கு பிடிக்கும்போது நல்லா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செமையாக இருக்குங்க. பார்த்தீங்களா, சாம்பிளுக்கு 2 வடை போட்டேன், செமையாக வந்துச்சு. அப்புறமேட்டு இப்போ பாருங்கள் 5 வடை போட போகிறேன். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி திருப்பி அப்படி பார்க்கறதுக்கு 5 வடை ரெடி ஆயிடுச்சு. எப்படி பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சுன்னு. நல்லா கிறிஸ்பியான கிறிஸ்பியான கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க.